வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று திட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். தொமசோ சாம்பாலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 3 நாள் முன்னாடி டெபிட் கொடுத்தாரு இதில் ஏஇடபிள்யூவில். எப்படின்னே தெரில, ஒரு மாதத்துலேயே ஏஇடபிள்யூ போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சாம்பியன்ஷிப்பு வேறு மோத போகிறாருன்னு சொல்லியிருந்தேன். அதில் வின் மட்டும் பண்ணிட்டாருன்னா ட்ரிபிள் ஹெச் என்ன பதில் சொல்லுவாருன்ற மாதிரி சில கேள்விகள் இருந்தது. அதேமாரி நடந்துச்சுங்க. தொமசோ சாம்பா அந்த டிபிஎஸ் சாம்பியனா டிஎன்டி சாம்பியனா டிபிஎஸ் சாம்பியனான்னு தெரில. அந்த சாம்பியன்ஷிப்பை தலைவன் வின்னும் பண்ணிட்டாருங்க. வாட் ஏ மேட்ச்ன்ற மாதிரி தான் இருக்குது. டிஎன்டி சாம்பியன் போட்டிருக்கு பாருங்கள். தொமசோ சாம்பா அண்டு நியூ டிஎன்டி சாம்பியன்ஷிப் ஆகிட்டு இவருக்கு ஒரு வேளை டபிள்யூலேருந்து போயிருக்காரு, ஏடபிள்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு டப்புனு டோனிகான் மாதிரி பண்ணிட்டாரு. அடுத்த ஸ்டோரிக்கு யோசிப்பாங்கன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லைங்க. அதுக்கு அடுத்ததும் தரமான ஒரு ஆப்போனண்ட். அவரும் பார்த்தீங்கன்னா ப்ரூட்டலாக சண்டை போடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் வச்சுருந்தவரும் தரமான சண்டை போடுறவர். அவர்கிட்ட வின் பண்ண தொமசோ சாம்பாவும் தரமான ஃபைட்ரு. அதுக்கடுத்து மோத போகிறவரும் தரமான சாம்பியனு. தொமசோ சாம்பா இதுக்கப்புறம் வேறு லெவலில் கலக போகிறாரு கொலிஷனில். இதுக்கப்புறம் இந்த டிஎன்டி சாம்பியன்ஷிப் வச்சுக்கிட்டு. அது மட்டும் இல்லாமல் தலைவனை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. ஏடபிள்யூ கூட நல்ல நல்ல மேட்ச்லாம் கொடுத்தாரு. இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் முதல்ல குந்தரை அடித்து போட்டு பொழப்பாரு பாருங்க. ஏங்க குந்தரை பீட் பண்ணுற அளவுக்கு பவர் வச்சுருந்தாரு. குந்தரே இது பண்ணுற அளவுக்கு அப்படியேப்பட்ட மனுஷனை குந்தர் இப்போ எந்த அளவுக்கு டாப்பில் இருக்காரு, இவர் எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. சரி விடுங்க, அவர் ஏடபிள்யூ போயிட்டு நல்லா இருக்கட்டாங்கனாச்சும். நம்மளுடைய பான் பிரேக்கரை அட்டாக் பண்ணிட்டாரு ஒரு மிஸ்ட்ரி நபர். இவர் இப்போ யாருன்னு ஸ்பாய்லரு வெளியாகிருக்கு. ஸ்பாய்லருன்னு சொல்கிறதா இல்லை லைட்டாக க்ளூ கிடச்சிருக்கா ஒன்றும் புரியல. இப்போது இதை வச்சு பார்த்தீங்கன்னா பல விஷயம் யோசிக்க தோணுது. இந்த ஆள் வாட்டர் நாட்டத்தை பார்க்க சித்ராவன்ஸ் மாதிரி இருக்கார். அது லோகன் பால் மாதிரி இருக்கார். லோகன் பால் தான் இப்போ அவர் டீம் ஆச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிள் இருக்கே. ஏன்னா தூக்கி அடித்து ஸ்டாம்பு கனெக்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஸ்டாம்பு கீம்பு கனெக்ட் பண்ணிட்டு வந்தவர் தான் இந்த ஆஸ்டின் தியரி. லோகனை வச்சு செத்ராலன்ஸோட ஆள். இப்போ இவரு செத்ராலன்ஸ் ஆளாக ஏன் இருக்கக்கூடாது? மைண்ட் கேம் கூட இருந்துக்கிட்டே கேம் ஆடுற மாதிரி பிளான் போயிட்டுருக்கு போல். அங்கே இந்த மாஸ்க் போட்டு இருப்பார்ல, அங்கே லேசாக தெரிய வந்திருக்கு லோகன் பால்ன்ற மாதிரி. ஏன்னா லோகன் பால் தாடியை பாருங்கள், அதே அந்த வெயிட்டு லைட்டாக கருப்பு அடிச்சிருக்கு. அதே அந்த மாஸ்க்கு கை பாருங்கள், அதே பார்த்திங்கன்னா பட்டிருக்கு. இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா லோகன் பாலாக இருக்கக்கூடாதான்ற மாதிரி சில சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. லோகன் பாலாக இருக்கலாம், செத்ராலன்ஸு கூட இவர் டச்சில் இருந்து இப்போ இந்த டீமே மாற்றி அமைக்கலாம். இப்போ பிரான்சன் ரீடி செத்ராலன்ஸ் பக்கம் போயிட்டாருன்னா பிரான் பிரேக்கர் ஒண்டி அப்படி மைண்ட் கேம் ஆடி பிரான் பிரேக்கர் கதையை முடிச்சு விட்டாங்கன்னா அங்கே நான் இந்த செத்ராலன்ஸ் டீம் ஈல்ட்டினா பயங்கர வலுவாயிடும். பிரான் பிரேக்கருக்கு ஒரு ஆள் இவங்களை அடித்து அடி வாங்கி போராடி அவர் ஃபேஸ் டர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஃபேஸ் டர்ன் கேரக்டர் பண்ண வைக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க போல். ஆக மொத்தம் பாசிபிலிட்டி இருக்குது லோகன் பாலாக இருக்கிறது பார்த்தாலே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வரும் ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பங்க்லேருந்து. சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட இந்த WrestleMania 42 கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ சிஎம் பங்க் சாம்பியன், ரோமன் ரெயின்ஸ் ராயல் ரம்பிள் வின்னர். இப்போது சிஎம் பங்கு கூட மோத மாட்டாருன்னு அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ட்ரூ மேக்கன்டையர்கிட்ட மோத வாய்ப்பு இல்லை. ட்ரூ மேக்கன்டையர் ஆல்ரெடி இன்னமும் ஸ்டோரியில் அடிக்கிறாரு. கோடி ரோஸு ஜேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கார். அதை எப்படின்னா அப்படி கொண்டு போயிடுவாங்க. இங்கே ரோமனு சிஎம் பங்கை கூட க்ளீனாக போவார். ஏன்னா ரோமனு சிஎம் பங்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணி தடை பண்ணதே 163 மில்லியன் எவ்வளோ வியூஸே போய்க்குது இன்ஸ்டாகிராமில். அப்போ இந்த மேட்ச் நடந்தால் எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் வரவேற்பு இருக்கும். அதனால தான் இது பிக் லீடிங்கில் கொண்டு வந்து இப்போ WrestleMania மெயின் ஈவெண்ட்டில் வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, மெயின் ஈவெண்ட் பண்ண போகிறாரு ரோமன் ரெயின்ஸு சிஎம் பங்கு கூட. டே 2 பண்ணுவாரா இல்லை 1 பண்ணுவாரான்ற மாதிரி கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். இப்போவே தெரிஞ்சிருக்கு இது 2 தான் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸும் பெரிய ஐப்பில் இருக்கார், சிஎம் பங்கும் ஐப்பில் இருக்கார். இங்கே இவரும் ஐப்பில் இருக்காருங்க, ஐப்பில் இருக்கார். இருந்தாலும் அது லேசாக போன ஸ்டோரி. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி மேக்கிங் பண்ணலாம். ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் எதில் அதிகமாகுதோ அதை தான் மெயின் ஈவெண்ட் வைப்பானுங்க. இதில் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் நிறைய இருக்கும். ஊசோ இருக்கிறார், ஃபின் பேலர் அவரு இன்னும் முட்டிகிட்டே இருக்கார். அந்த மாதிரி பல இது இருக்கும். ஃபின் பேலர் கதையெல்லாம் WrestleMania முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆக மொத்தம் இந்த சிஎம் பங்க் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இதுவே எப்படின்னு நினச்சி பாருங்கள். டீமன் ஃபின் பேலர் வந்து சிஎம் பங்கிட்ட இருந்து சாம்பியன்ஷிப் பிடுங்கி
அப்போ டீமன் பேலர் விசஸ் ரோமன் ரெயின் இருந்தால் இன்னும் கொல்ல மாசாக இருக்கும். ஏன்னா டீமன் பேலரை தோக்கடிக்காத முடியாத கட்டத்தில் ரோமன் ரெயின்ஸ் ஒரு டைம் தோக்கடிச்சார். அதுக்கு பழி வாங்குற விதமாக இப்போ டீமன் பேலர் சாம்பியனாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் ஃபின் பேலர் தான் மொக்க பண்ணிட்டாங்களே, அவர் எங்கே அப்படி காமிக்க போகிறாங்க. அவ்வளோதாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு போகிறாங்க. நம்ம சேனல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது, மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. பை.